ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Masala spoons. முதல்ல 200 கிராம் சென்னாவை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்ச சென்னாவை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு அதில் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். 6 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்மளோட சென்னா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க இப்போ பாதி அளவு வதங்கியிருக்கு. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை நல்லா மூடி வச்சு வெங்காயம் வதங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இடையில ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க லிட்டை. பாருங்க இப்போ எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் இல்லை, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த டைமில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச சென்னாலேருந்து ஒரு 3 ஸ்பூன் தனியாக ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அதை லைட்டாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்க சென்னாவை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த சென்னாவையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஒயிட் சென்னாக்கு பதில் கருப்பு சென்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரியே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து நான் சாதா வாட்டர் சேர்த்துருக்கேன். இன்னொரு கப் வந்து அந்த சென்னா வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5 minutes later. பாருங்க இப்போ நம்மளோட சென்னா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லேசாக கலரி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சென்னாவை 3 ஸ்பூன் எடுத்து அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து அது திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி சேர்க்குறோம். இப்போ 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் வந்து கடைசியாக தூவி இறக்குனா அந்த வாசனை சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர் அதில். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்மளோட சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி பூரிக்கலாம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.